இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எல்லாமே தமிழோட ஏற்பாடு மட்டும்தான். அவ கைட் பண்ணா நான் அதை அப்படியே செஞ்சிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். தேங்க்ஸ்ண்ணா. நான் இப்ப ஃபீல் பண்றத ஓப்பனா சொல்லவா? சொல்லு வருஷோ. அப்பாக்கு நம்ம அம்மாத்தனா உயிர். சின்ன வயசுல இருந்தே அப்படிதான். அப்பா நம்ம கிட்ட பேசும்போது பெரும்பாலும் அத்தைய பத்தி தான் பேசுவாரு. அப்படிதான் அப்பா அத்தை மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காருன்னு நமக்கு தெரியும். உலகத்திலேயே பெரிய அண்ணன் தங்கச்சி பாசம்னா அதுதானே நினைச்சிட்டு இருந்த. ஜனம்மா கிட்ட எல்லாம் அப்பா சண்டை போட்டிருக்காருல்ல, அதுவும் அத்தைக்காக. ஆனா இப்ப சொல்றேன்னு, நீயும் அப்பாக்கு ஈக்குவலா என் மேல பாசம் வச்சிருக்க. அத நினைக்கும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா? அண்ணா, நான் ஒன்னு சொன்னா நீ திட்ட மாட்டியே? சொல்லு வர்ஷினி, திட்ட மாட்டேன், சொல்லு. உன் ஒய்ஃப பத்தி நானே உன்கிட்ட சொன்னா உனக்கு கோபம் வரும். அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல வர்ஷினி, நீ சொல்லு. தமிழ் பிரபு பத்தி ரொம்ப பயப்படுறான்னா. அவருமே ரொம்ப இன்செக்யூரா ஃபீல் பண்றாரு. எனக்கும் இப்ப வரைக்கும் அப்படியெல்லாம் தோணல. ஆனா தமிழோட நடவடிக்கை எல்லாம் பார்க்கும்போது இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குண்ணா. வர்ஷு, இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். ஒரு அண்ணனா நான் நடத்தி வைக்கிறேமா. ப்ராமிஸ். தேங்க்ஸ்ண்ணா, ரொம்ப தேங்க்ஸ். என் அண்ணன்னா அண்ணன் தான். போயிட்டு வா. உங்களுக்கு ஏதாவது இருக்கா? எதுக்கு இப்ப வர்ஷினிக்கு ப்ராமிஸ் எல்லாம் பண்ணி கொடுத்தீங்க? அவன் நல்லவன் இல்லைன்னு நான் எத்தனை தடவை சொல்றேன். அவன் கெட்டவனு உன்ட்ட ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? நானும் உன் கூட சேர்ந்து என்னென்னமோ ட்ரை பண்றேன், ஆனா எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. ப்ரூஃப் இருந்தாதான் நம்புவீங்களா? உங்க கூட இவ்ளோ நாள் இருக்கனே, அப்ப நான் போய் சொல்றேனா? என்ன நம்ப மாட்டீங்களா நீங்க? ஏன் சிவி இப்படி பண்றீங்க? சரி, நான் எல்லார்கிட்டையும் போய் பிரபு நல்லவ இல்லைன்னு என் பொண்டாட்டியோட உள்ளுணர்வு சொல்லுது, அதனால இந்த கல்யாணம் நடக்காது, இந்த கல்யாணத்தை நிறுத்திடுறேன்னு சொல்லவா? இப்பெல்லாம் சொல்ல முடியாது தமிழ். அந்த பிரபு மேல எனக்கு எந்த எமோஷனும் இல்ல. எனக்கு அவனை கண்டாலே பிடிக்காது. சொல்ல போனா இந்த கல்யாணம் நின்னுச்சுன்னா ஏன் அளவுக்கு சந்தோஷப்படுற ஆள் வேற யாருமே இருக்க முடியாது. ஆனா இதுக்கு வர்ஷினை எப்படி ஒத்துக்க வைக்கிறது? உன்கிட்ட ஆதாரம் இருக்கா? இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு முடிவு பண்ணா அதுக்கு வர்ஷினியும் அந்த முடிவு எடுக்கணும். அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் நம்மளும் காட்டணும் தமிழ். அப்படி ஒண்ணு நம்மளால செய்ய முடியலனா, நம்ம விரும்பினாலும் விரும்பலனாலும் இந்த கல்யாணம் நடந்தே தீரும். சாரி சிபி, இந்த கல்யாணம் நடக்காது. நான் ப்ரூஃபோட அவனை எக்ஸ்போஸ் பண்ணி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி காட்டுறேன். இது நான் உங்களுக்கு பண்ற ப்ராமிஸ்.